உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமைச்சரவை மாற்றம், சில ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் பற்றி பேசப்பட்டதா? நடைபெற்றுதான் வருகிறது. இதுல அமைச்சரவை மாற்றம் குறித்தும் கட்சியில செய்ய வேண்டிய சீரமைப்பு குறித்தும் பேசப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. அதற்கான ஒரு ஆலோசனையும் இதுல நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. குறிப்பாக வரக்கூடிய 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி அந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே திமுக வட்டாரத்திலிருந்து தொடர்ந்து தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. எனவே அது குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல துணை முதலமைச்சர் பதவி என்பது திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் தொடங்கி பல நிர்வாகிகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வர வேண்டும், அவர்தான் கட்சியின் அடுத்த எதிர்காலம் என்றெல்லாம் பொதுவெளியிலேயே சொல்லி வரக்கூடியதை பார்க்கிறோம். எனவே பல மாவட்ட செயலாளர்கள் இன்றைய தினம் அந்த துணை முதல்வர் பதவி குறித்தும் வலியுறுத்த இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் சில மாவட்ட செயலாளர்களிடம் பேசிய போது அவர்களும் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் இந்த கூட்டத்தில் அதை வலியுறுத்துவதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி பார்க்கும்போது அமைச்சரவை மாற்றம், அதே போல துணை முதலமைச்சர் பதவி, கட்சியில மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆலோசனையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 1.5 வருடம் இருக்கிறது. அதற்கு முன்பாக 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய நாட்கள்ல அமைச்சரவை மாற்றம், திமுகவில் அமைப்பு ரீதியா கட்டமைப்பு மாற்றம் போன்ற பல அதிரடி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்பதே திமுக தலைமை வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.